எல்லாரும் நான் எங்க போனாலும் எல்லாரும் அந்த அந்த ரீல் பத்தி மட்டும்தான் எல்லாரும் கேக்குறாங்க. அதுவும் சாரி போட்டுட்டு ஆமா அதுதான் மாசா இருந்துச்சு. ஆமா அது ஆக்சுவலி பார்க்க ரொம்ப மாசா இருந்துச்சு. அந்த சாரியே ஒரு மாதிரி ஃபுல்லா லூஸ். அது நல்லா இல்லன்னு அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ உங்களுக்கு தான் இந்த மாதிரி ஹிடன் டேலண்ட்ஸ் இருக்கா? டக்குன்னு எழுந்து அடிப்பீங்களா? பாட்டு பாடுவாங்களா? பாட்டு பாடு. அதான் ஒரு நிமிஷம். யாரு பாட்டு பாடுவா செட்ல? இல்ல ஏதாவது ஒரு சீன் போட்டு என்ன படம் மிஸ் பண்ணீங்க? அப்படி எந்த படத்துக்கு அப்ரோச் பண்ணாங்க? எனக்கு சொன்னியா என்கிட்ட ஒண்ணு சொல்லிருக்காங்க. இது பெண்ணா கூட்டு வருவாங்க, லைட்டா ஒரு ஸ்டெப் ஒன்று போடுவீங்க. அதுவே அது ரொம்ப நல்லா தான். நான் யோசிச்சேன், இவங்க ஆட வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஆசையா இருந்தது ஃபுல்லா. ஆக்சுவலி முன்னாடி அந்த மாதிரி யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் அது லப்பர் பந்து மிகப்பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் வந்து தனுஷ் சார் வந்து கமலஹாசன் சார் படம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? இல்ல ஆக்சுவலி அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு ரைட்டிங்ல. ஓகே. பல மாசம் ஆகுது. ஸோ யங் ஜென்ரேஷன் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. உங்களோட பர்சனல் ஃபேவரட்னா இப்போ தமிழ் சினிமால யாரு? ஸோ டைரக்ஷன் கஷ்டமா ஆக்டிங்? பிடிச்ச பண்ணா எதுவுமே கஷ்டம் இல்லை. வணக்கம். வணக்கம். ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ வந்து எனக்கு இந்த படத்தோட டீசர் பார்த்தோன்னே ஒரு விஷயம் தோணுச்சு. ரொம்ப ஆப்டான ஒரு சிஸ்டர்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டாருன்னு எனக்கு தோணுச்சு பாண்டியராஜ் சார். உங்க லுக்காவே வந்துட்டு ரொம்ப ரெண்டு பேருமே வந்து ஓகே ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி தான் அப்படின்னு நம்புற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு செட்ல அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட் உங்க ரெண்டு பேருக்கு எப்படி இருந்துச்சு? இப்படிதான் இருக்குமா? இப்படிதான் இருக்கும். நல்லா ஆக்சுவலி அப்போ மீட் பண்ணல. நாங்க அதுக்கு முன்னாடி காஸ்டியூம் ட்ரையல் அப்போ ஆஃபீஸ்ல மீட் பண்ணியிருந்தோம். ஓகே. அப்போ சும்மா ஹாய் பை கான்வர்சேஷன் தான். பட் ஸ்டில் ஒரு ஆள் மீட் பண்ணவங்க ஃபர்ஸ்ட் டைம் தெரியும்ல. ஓகே செட் ஆயிடும் உங்களோட அப்படின்னு தெரியும். ஸோ நம்மளோட கிரேசினஸ்க்கு ஈக்குவலா மேட்ச் பண்ணி ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஏன் ரொம்ப ரேர் நம்ம ஏஜ் குரூப்லயே செட்ல ஒரு ஆள் டெய்லி அமையுது ரொம்ப ரேர். ஆமா. அந்த மாதிரி எனக்கு லைக் சிஸ்டர் இதுல வந்துட்டு அந்த மாதிரியே செட் ஆயிட்டா. ஓகே. ரொம்ப பிடிச்சதா? ஃபுல் ஷூட் பண்ணி அதான் இந்த ஷூட் முடிச்சு அடுத்த வேற ஷூட் பண்ண அடுத்த ஷூட்ல இருக்க மாட்டாளே அப்படிங்கிற அளவுக்கு. ஓ அந்த அளவுக்கு. நம்ம ஷூட் முடிச்சிட்டு கூட அப்புறம் நம்ம வீடியோ கால் கூட ஆமா ஷூட் முடிச்சது அப்புறம் கூட நம்ம கான்டாக்ட்ல இருக்கேன். நம்ம வீடியோ கால் பண்ணுவாங்க. ஓகே. அந்த மாதிரி ஒரு சூப்பர். ஸோ இந்த கதை கேட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹிட்டான ஒரு விஷயம் என்ன? என்ன தோணுச்சு? டக்குன்னு உங்களுக்கு என்ன தோணுச்சு? கதை கேட்டதுக்கு அப்புறம் பண்ணலாமா வேணாமா அப்படின்றது ஆசோலேஷன். ஒரு நிமிஷம் நாங்க என்ன ஓகே சொல்றது பாண்டியராஜ் நாங்க என்ன ஓகே சொல்றது அவர் தான் எங்களுக்கு ஓகே சொல்லணும். ஓகே. அது நமக்கு கதை கேட்டோம். அது ரொம்ப ஜாலியா இருந்தது. ஓ ரெண்டு பேரும் ஒரே டைம்ல தான் கேட்டீங்களா கதை? இல்ல ஒரு சேர்ந்து கேட்கல. கிட்டத்தட்ட லைக் முன்ன பின்ன 2 days apart only. ஓகே. அவளுக்கும் சரி அவ பண்ணிட்டு இருக்க மத்த ஃப்ரெண்ட்ஸ் சரி நான் பண்ற மத்த ஃப்ரெண்ட்ஸ் சரி இந்த மாதிரி செட்டப்ல வந்துட்டு இதுதான் இருந்தது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா. ஓகே. and நம்ம பண்ணக்கூடிய ஸ்கோப் ஜாஸ்தி இருந்தது. கரெக்ட். ஓகே. இது இவ்ளோ நிறைய கேரக்டர்ஸ் இருந்தா கூட நம்ம கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அந்த லேயர்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு. ஆர்க் இருக்கு. ஓகே. சோ அந்த மாதிரி ஒரு கதை யாரு சார் சொல்ற மாதிரி தான் எல்லாருமே ஒரு ஹீரோ. ஓகே. எல்லாருக்கும் ஒரு அந்த மாதிரி பில்ட் அப் ஷாட்ஸ் ஹீரோ அந்த மாதிரிலாம் இருந்தது. ஓகே. ஸோ வந்துட்டு இந்த படம் பார்க்கும்போது டீசர் பார்த்து நிறைய சிஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஓகே நமக்கான விஷயம் இந்த படத்தில் நிறையா இருக்கும் சிஸ்டர்ஸ் அப்படிங்கும் போது என்ன கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஆடியன்ஸ் வந்து உங்க ரெண்டு பேரும் கேரக்டர் பார்க்கும்போது உண்மையாவே அடிச்சுக்கிற சிப்லிங்ஸா இருந்தாங்கன்னா கரெக்டா அதே மாதிரி இருக்கும். அவளுக்கும் யங்கர் சிஸ்டர் இருக்கு எனக்கும் யங்கர் சிஸ்டர் இருக்கு. ஓகே. எங்க வீட்ல நாங்க அடிச்சுக்க மாட்டோம். வீட்ல அடிச்சிருக்கோம். ஆனா எல்லா சிஸ்டரும் ஓகே அப்படிதான் இருக்கும். ஓகே. அந்த மாதிரி
அடிச்சுக்கிற சிப்ளிங் எப்படின்னா நல்லா போட்டு அடிச்சுப்பானா ஒருத்தருக்காக மத்தவங்களையும் போய் அடிப்போம் லைக் அந்த மாதிரி. ஓகே அந்த மாதிரி. ஓகே ஓகே. ஸோ வந்துட்டு ஜெயராம் சார் அந்த ஊர்வசி மேம் அது வந்து ஒரு ஒரு கிரேட் காம்பினேஷன்னே சொல்லலாம். அவங்களோட சேர்ந்து நடிச்ச எல்லா படங்களும் வந்து நமக்கு ரொம்ப ஹிலோரியஸா அப்படிங்கும்போது செட்ல ஜெயராம் சார் அவங்களோட காம்பினேஷன் சீன்ஸ் எப்படி இருந்துச்சு, எவ்வளவு ஃபன்னா இருந்துச்சு அந்த செட்? இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்களும் பண்ணுவாங்க, நம்மளுக்கும் சொல்லி கொடுப்பாங்க. ஓகே இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கும் சொல்லி கொடுப்பாங்க. காமெடி லேண்ட் ஆகும், அந்த விஷயத்துக்குலாம் பயங்கரமா இருக்கும். அவங்களும் இருப்பாங்க, யோகி பாபு சார் ஹெல்ப் பண்ணுவாரு அந்த மாதிரி அந்த மாதிரி. ஸோ அவங்களோட செகண்டும் இப்போ ஏதாவது ஒரு சீன் போட் பண்ணா கூட ஸ்டக் ஆயிட்டா. ஒரு சீன் ஒரே ஒரு சீன்லும் அவங்க சொல்லி கொடுக்குவாங்க. ஸோ நம்ம அதை இம்ப்ரோவைசேஷன் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே அந்த மாதிரி அட்வைஸும் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாரு அப்பப்போ? அட்வைஸ் இல்ல, அவங்க சீன் பெட்டராக ஓகே காம்பினேஷன்ல பேசுறப்போ இப்போ இந்த இது சொன்னா இந்த டைமிங்ல நீ இது பண்ணேன்னா நான் பண்ணுவேன் அப்படி சொல்லி ஜெயராம் சொல்லுவாரு. லைக் ஒரு எக்ஸ்பிரஷன் ரியாக்ஷனா இருந்தா கூட அது எடுத்துட்டு அப்ப நான் இது ரியாக்ட் பண்றேன் லைக் அந்த மாதிரி ஓகே. சோ இதுல வந்து ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவாரு, கிளீன் பண்றதுக்கு 2000 ரூபா வந்து கேக்குறாங்கன்னு சொன்னோடனே 2000 குழுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு ஜெயராம் சார். ஸோ வந்து சார் வந்து மலையாளம் பேக்ரவுண்ட்ல இருந்து காட்டுற மாதிரி படத்துல இருக்கா இல்ல வந்து அது ஃபேமிலி ஓகே அது மாதிரி தான். பட் நீங்க கதை நடக்கிற ஊர் எது? சென்னை தானா? சென்னை. ஓகே பாலக்காடு பேஸ்டு ஃபேமிலி. ஓகே ஏன்னா அது வந்து சாரா போட்டுட்டாரா இல்ல வந்து பேஸ்? இல்ல எல்லாரும் இந்த லைட்டா மலையாளம் ஸ்லாங்ல பேசி விட்டுருக்கோம். ஓகே நீங்களும் உங்களுக்கு அந்த அது இருக்கா, அந்த ஸ்லாங் வருதா டைலாக்ஸ்? அவதான் டப் பண்ணிருக்கா, ஆனா ஸ்லாங் இருக்கும் அப்படியே. எனக்கு டப் பண்றப்போ ஹெல்ப் இருந்தாங்க ஸ்லாங் ஆட் பண்றதுக்கு. ஓகே அது ஈஸியா இருந்துச்சா மலையாளம் ஸ்லாங் பேசுறது? தமிழ் நம்மளுக்கு தெரியும்ல நல்லா அளவுக்கு. ஓகே அதுதான். ஓகே ஸோ பாண்டியராஜ் சார்னாலே வந்துட்டு அந்த அவர் வந்து இந்த ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுத்தாருன்னா அது வந்து எவர்கிரீன் சப்ஜெக்டா உட்காந்து. எக்ஸாம்பிள் சொல்ல போனா பசங்கள்லாம் வந்துட்டு வந்து இப்போ வரைக்கும் நமக்கு வந்து அவ்வளோ கனெக்டடாக இருக்கும். நிறைய விஷயம் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய சீக்வன்ஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு பர்சனல் கனெக்டடாக அந்த படத்தில் நீங்கள் ஃபீல் பண்ண விஷயம் இந்த படத்தோட என்ன பர்சனலாக ஃபீல் பண்ணேன்னா அந்த ஃபேமிலி எவ்வளோ லைக் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் ஒன்று இருக்கு. தட் ஒருத்தருக்காக வந்து நிற்பாங்க அப்படிங்கிறது என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அது அந்த கோர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே அது வந்து சொல்ல வாயத்தரும் சொல்லனா கூட அது ஒருத்தருக்கு சந்தோஷப்படுத்துறதுக்கு குறிப்பிட்ட விஷயம் பண்றதும் அதுக்கப்புறம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து சேர்ந்து அது அம்மா அப்பா பொண்ணு அப்படி இல்லாம ஒரு கேங்கா ஒரு டீம் அவங்க அந்த மாதிரி செட்டப் இருக்கு, கோர்ல ஒன்று இருக்கு. எனக்கு அந்த ஃபீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா எங்க வீட்டுல இருக்கு, நல்லா இருந்தது. ஓகே ஸோ வந்துட்டு இது ஃபேமிலி படம் மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கும்போது டீசர்ல வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு மிஸ்கின் சார் வராரு. ஒரு ஃபேமிலியே ஒரு புறத்தை 4 பேரை கொண்டு இருக்கு. 4 பேரா 3 பேர் எத்தனை பேரா கொலதாடா அப்படின்னு வேற இருக்கும். அப்படிங்கும்போது அந்த ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியா எப்படி வந்திருக்கா சார் படமா உங்களுக்கு பார்க்கும்போது? ஏன்னா ஆடியன்ஸ் வந்து ஃபேமிலி படம் அது ஒரு ஏரியா இல்ல, மொத்த படமே அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் அதான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அது செட்டப்பா ஃபேமிலி அந்த மாதிரி வந்து இப்ப பிரசன்ட் பண்றதுனால ஃபேமிலி படம் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்ல நீங்க பார்த்த சீன் ரொம்ப கியூட்டா. ஆமா ஆமா. ஆனா அப்படி இருக்காது, பயங்கர ஓகே சீரியஸான படமா? அது சீரியஸா ஒரு இஷ்யூ, ஒரு இஷ்யூ பத்தி. ஆனா அது ஒரு காமிக்கல் அப்ரோச் தான். ஓகே சோ ஒரு பக்கம் சாண்டி சார் இருக்காரு, அவருக்கும் ஒரு ஒரு பேர் ஒன்று பூர்ணிமா அவங்க இருக்காங்க போது அவருக்கும் உங்க ஃபேமிலிக்கும் ஏதாவது சீக்வன்ஸ் இருக்கா ஒன்னா டிராவல் பண்ற மாதிரி? ஆக்சுவலி அதான் எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒருத்தர் கூட காம்பினேஷன் இருக்கு. ஈஸி. ஓகே சோ வந்துட்டு நீங்க டைலாக்ஸா வந்துட்டு உங்களோட ஃபேவரட் டைலாக்ஸ் ஏதாவது படத்துல ரிவீல் பண்ற மாதிரி சொல்ல முடியுமா? ஏதாவது இருக்கா? என்ன நீ சொல்லுவ? நீங்க சொன்னாலே உங்களுக்கு புரிய போறது கிடையாது. அந்த டப்பிங் வீடியோ ரீல் ஒன்று மாதிரி வந்திருந்ததுல, அது சொல்லிருப்பல அம்மா அந்த மாதிரி அவ பேசுற ஸ்லாங் ஆக்சுவலி செட்ல எல்லாருக்குமே அந்த மாதிரி எல்லாருமே. இப்போ என் பேர் சொல்லணும்னா சஞ்சனா, அது ஒரு டியூன் ஒன்று இருக்கு. சஞ்சனா காஃபி குடிக்க போலாம் ஓகே அந்த மாதிரி வேண்டாம் சாப்பிட மாட்டீங்க. ஓகே ஸோ வந்து நான் வந்து உங்களை பத்தி சர்ச் யூடியூப்ல போட்டாலே வந்துட்டு ஒரு ரீல் வருது. அது வந்து நிறைய பேர் எடுத்து போனா நீங்க வந்து இன்ஜெக்ட் பண்றது.
ஆமா அந்த ப்ரீலீஸ் ஈவெண்ட்ல ஆமா பார்த்துட்டு எனக்கு சரியான ஷாக்கு. ஏன்னா இப்படி நார்மலா நம்ம பண்ணிடலாம், பட் இது 2 பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது நிறைய பண்ணுவா. அதுதான் சொல்றேன். அது எப்ப இருந்து நீங்க வந்து ட்ரெயின் ஆகிட்டீங்க? நான் ஆல்ரெடி எனக்கு நஞ்சாக் தெரியும், கொஞ்சம் ட்ரெயின் அவ்வளோ தெரியாது, ஆனா கொஞ்சம் ட்ரெயின் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் இந்த ஃபிலிமுக்கு வேண்டி நான் ஒரு 3 months அங்க போயிட்டு ஹைதராபாத் போயிட்டு அங்க இருந்துட்டு இதெல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு. ஓகே. அது நீங்க வந்து பப்ளிக் அப்பியரன்ஸா வந்து பண்ணதுக்கு அப்புறம் அது ரொம்ப பெரிய ரீச் ஆச்சுல. எல்லாருமே வந்து உங்ககிட்ட என்ன கேட்டாங்க, எங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படி யாரா கேட்டாங்களா? எல்லாரும் நான் எங்க போனாலும் எல்லாரும் அந்த அந்த ரீல் பத்தி மட்டும்தான் எல்லாரும் கேக்குறாங்க. அதுவும் சாரி போட்டுட்டு. ஆமா, அதுதான் மாசா இருந்துச்சு. ஆமா, அது ஆக்சுவலி பார்க்க ரொம்ப மாசா இருந்துச்சு. சாரி கட்டிட்டு நீங்க அத பண்ணது. அந்த சாரியும் எல்லாமே ஒரு மாதிரி எல்லாமே லூஸ் ஆகி போகுது. அந்த அது வந்து ஆல்ரெடி டென்ஷன்ல தான் அந்த இம்பர்ஃபெக்ஷன்ல ஒரு பியூட்டி மாதிரி. ஐயோ, அந்த சாரியே ஒரு மாதிரி ஃபுல்லா லூஸ். அது நல்லா இல்லன்னு அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ அது டென்ஷன் இல்ல, அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க? ஓகே, அந்த வீடியோல ஒரு மாதிரி இருக்கே சாரி, என்னோட அண்டர்ஸ்கர்ட் பாக்குறாங்க, எல்லாமே பாக்குறாங்க. ஓகே, அது ஆல்ரெடி கொஞ்சம் லேட் ஆச்சு நானு. சோ அந்த மாதிரி அப்படியே டென்ஷன் நான் ஓடிட்டேன். சோ எல்லாரும் ரீச் ஆயிட்டா. சோ நான் வந்து லாஸ்ட். அப்போ அப்படியே அது இம்பார்ட்டன்ட் இல்ல, இப்போ இந்த வீடியோ தான் எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்காங்க. ஓகே, சோ அதான் அது எப்பயில ட்ரெயின் பண்ணிட்டேன் ஜஸ்ட் கேட்கணும்னு வச்சு அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருந்ததுனால. பட் படத்துக்காக தான் நீங்க அதை பண்ணிக்கிட்டீங்க. அது தெரியும், அப்புறம் படத்துக்காக ட்ரெயின் பண்ணிக்கிட்டீங்க. நான் ஆல்ரெடி கராட்டே இதெல்லாமே தெரியும். படத்துக்காக விங் சுன்னு வேற ஒரு ஆர்ட் ஃபார்ம், அதுதான் நம்ம அங்கே பண்ணிருக்காங்க. சோ அது வந்து ஒரு 3 months அங்கே ட்ரெயின் பண்ணி நடந்ததா. ஓகே மேம், உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஹிடன் டேலண்ட்ஸ் இருக்கா? டக்குன்னு எடுத்து அடிப்பீங்களா? பாட்டு பாடுவாங்களா? பாட்டு பாடும். அதான் ஒரு நிமிஷம், யாரு பாட்டு பாடுவா செட்ல? இல்ல, யார் எங்க சிங்கர் செட்ல? நீ சொல்லு, யார் எங்க சிங்கர் தான்? அவனுக்கு 2 பேரும் சிங்கர் யாரு செட்ல? அந்த மாதிரி நான் அங்க பாருங்க ஒரே நிமிஷம். சிங்கர் அவளா செட்ல. அத என்ன போற இடத்துல எல்லாம் நான் வந்து மாட்டி விட்டுறேன். நல்லா ஹிடன் டேலண்ட். ஆமா ஆமா, நான் பாட்டு பாடுவேன், உங்களால கேட்க தான் முடியாது. இல்ல மேம், பரவாயில்ல, ஏதாவது வேணா பாடுங்க, நாங்க கேட்போம். டேலண்ட் கேட்டாங்க காமிக்ல. ஒரு நிமிஷம் நல்ல சூப்பரா நல்லா டிரா பண்ணுங்க. ஓகே, அது டிரா பண்ணுவேன். பெயிண்டிங் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஸ்கெட்சிங் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அது நல்லா பண்ணுவேன். சரி, எதி 2 lines? நீ 2 lines ஏதாவது? ஏங்க நிஜமா சும்மா சொல்லிட்டு இருக்கா? ஐயா, நம்ம ஒரே ஒரு பாரு, உங்க தங்கச்சி கேக்குறாங்க. ஒரே லைன் பாட்டுங்க. ஓகே, சோ வந்துட்டு எனக்கு வந்து ஜிங்கு சேஞ்சா பாட்டுல வந்துட்டு உங்களை வந்து ஒரு நீங்க உங்களை பெண்ணா கூட்டு வருவாங்க, லைட்டா ஒரு ஸ்டெப் ஒன்று போடுவீங்க. அதுவே அது ரொம்ப நல்லா தான். நான் யோசிச்சேன், இவங்க ஆட வச்சிருக்கலாமேப்பா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஆசையா இருந்தது ஃபுல்லா. ஆக்சுவலி முன்னாடி அந்த மாதிரி யோசிச்சாங்க, அதுக்கப்புறம் அது கல்யாணம் பண்ணி அது ஆடாது ஒரு மாதிரி ஆடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஒரு டான்ஸ் ஒன்று இருந்தா பெட்டரா இருக்கும் சார் பண்ணேன். ஓகே, பட் ரீல் பண்ணீங்க எது? அந்த அது பண்ணலாம், அது நம்ம ப்ரொஃபைல் பண்ணலாம். அது பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்தது. அப்பதான் யோசிச்சேன், சரி ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா வர இவங்களே கொஞ்சம் பிகினிங் ஆடுவோம் பண்ண வேண்டியது. ஓகே, உங்களுக்கு டான்ஸ் வந்துட்டு எப்படின்னா ஒரு சிங்கிள் ஷாட்ல சொன்னாலே புரிஞ்சுப்பீங்களா, இல்ல கொஞ்சம் ரிஹர்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுவீங்களா? லைட்டா ரிஹர்ஸ் பண்ணுவோம் எப்பவுமே, நம்ம சாங்க்கு பண்ணுவோம். சோ அந்த மாதிரி தான். ஓகே தான். ஓகே, சோ நீங்க நிறைய படம் தெலுங்கு மலையாளத்துல நிறைய படம் பண்றீங்க. மலையாளம் பண்ணலையா? ஓகே, நான் தான் பாத்துட்டேன். கேரளால இருந்து மலையாளம் பண்ணலன்றத எனக்கு ஐயோ அந்த மாதிரி இல்ல. எனக்கு மலையாளம் கால் வரல. மலையாளம் கால் வந்தா கூட எனக்கு அந்த டைம்ல டேட் கிடைக்கல. ஓகே, அதனால பண்ணல. எப்படி ஏதாவது மிஸ் பண்ணீங்களா? எல்லாரும் கேட்பாங்க, டேட் கொடுக்க மாட்டியா அப்படி. ஐயோ அந்த மாதிரி நான் பண்ணுவாங்கல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் மலையாளம் பண்றதுக்கு. ஆனா அந்த டைம்ல நான் எனிமித் வசந்தாலும் பண்ணியிருந்தேன். சோ அதனால ஒரு 1 year அப்படியே போச்சு. சோ அந்த டைம்ல எனக்கு மலையாளம் கால் வந்திருக்காங்க. எல்லாரும் நினைக்கிறேன் அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, நான் மலையாளமே பண்ண மாட்டேன்னு. ஓகே, அந்த மாதிரி எதுவும் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த டைம்ல நான் 1 year அங்கேதான் இருந்தேன். ஓகே, ஃபுல் தெலுங்கு ஹைதராபாத்ல இருந்தேன். அதனால எனக்கு பண்ண வரல. ஓகே, என்ன படம் மிஸ் பண்ணீங்க? அப்படி எந்த படத்துக்கு அப்ரோச் பண்ணாங்க? எனக்கு என்கிட்ட சொல்லிட்டுமேங்க, என்னங்க இது? எனக்கு இல்ல, நான் சொன்னியா என்கிட்ட ஒண்ணு சொல்லியிருக்காங்க. எது? ஓகே,
அதே ஃபிலிம் வந்துட்டு எனக்கு பேர் சொல்லல பட் சேம் ஃபிலிம் எனக்கும் கேட்டாங்க. அவளுக்கும் அந்த டைம்ல எங்களுக்கு ஒருத்தரும் தெரியாது. அந்த டைம்ல நான் ஏடியா வேலை பார்த்துட்டு இருந்தேன் முடியல. இவளுக்கு வேற ஏதோ ரீசன் இருந்திருக்கு. அந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த படம் நல்லா போச்சு. பெரிய ஹிட் அந்த படம். நல்ல படம். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் சொல்ல மாட்டீங்களா? அந்த மாதிரி தெரியக்கூடாது. பண்றத பத்தி பேசலாம். ஓகே, பண்ணி முடிச்சிருக்கிறது பேசலாம். ஓகே, சோ ஒரு படம் வந்துட்டு உங்களோட ஃபிலிமோகிராஃபில நீங்க வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு இந்த படம் என்னோட பெஸ்ட் நீங்க பாருங்கன்னா என்ன படம் சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஆமா, அது ஏன்னா நான் இவன் இல்ல இன் ஜெனரலே அவளோட செகண்ட் ஃபிலிம் தெலுங்குல அது அப்படின்னு சொல்றா. அது ஃபீமேல் சென்ட்ரிக்கா ஃபுல் படம் இவ்வளவு மேலதான் இருக்கு. ஆமா, அண்ட் அந்த ஃபிலிம் எவ்வளவு ரீச் ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம். அது ரொம்ப ஸ்பெஷல் இல்ல அது. ஆமா, அது எல்லாருமே ஓவராலா சொல்லிட்டாங்க. அதனால தான் சரி நீங்க வேற ஏதாவது படம் சொல்லி. எனக்கும் எனிமித்தி வசந்தாலும் அவ்வளோ என்னோட ஒரு பார்ட். சோ அது மட்டும் தான் இருக்கு. ஸோ வந்துட்டு அந்த படத்தை அந்த நோஸ் பென் போட்டிருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மெச்சூர்டாக காட்டுச்சு. அது வந்து டைரக்டரோட ஐடியாவா இல்லை உங்களோட எப்பயும் இருக்கு. பட் அந்த ரவுண்டா போட்டிருப்பாங்கல்ல, அது பேர் நோஸ் பென் தான் சொல்லுவாங்கல்ல. அது வந்து ரொம்ப உங்களுக்கு ரொம்ப அந்த கேரக்டருக்கும் சரி எல்லாத்துக்கும் ரொம்ப மெச்சூர்டா காட்டுச்சு. டைரக்டரோட ஐடியாவா இல்லை உங்களோட பர்சனலா நீங்க? அது ஆல்ரெடி நம்ம போட்டது இந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு ரிங் தான் போட்டிருக்கேன். இன்டர்வல் அந்த அந்த பையனுக்காக நம்ம போட்டல, அந்த பையனுக்கு பிடிக்கும் இந்த நோஸ் பின், அதனால நம்ம போட்டேன். அதுக்கப்புறம் அந்த பிரேக்கப் அதெல்லாம் ஆயிட்டு இதே வேண்டாம்னு நினைச்சிட்டு அப்புறம் அது ஆல்ரெடி அந்த வயசு வந்து ஒரு 18-19 இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் மாறி அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் எல்லாமே மாறி கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகி எதுக்கு இந்த பேக்கு போனோம் நம்ம முன்னாடி தான் போனோம். ஒரு நல்ல நோஸ் ரிங் இந்த ரிங் போட்டுட்டு கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு மனுஷன் தான் வருது. ஓகே, அது மாதிரி தான். ஓகே, ஸோ வந்துட்டு இப்போ லப்பர் பந்து மிகப்பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் வந்து இப்போ தனுஷ் சார் கூட வந்து கமலஹாசன் சார் படம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? நீங்க அந்த டைரக்டர் கிட்ட ஃபாலோ அப்லாம் வச்சுக்க மாட்டீங்களாங்க? எது டைரக்டர் கிட்ட ஃபாலோ அப்லாம் வச்சிருக்க மாட்டீங்களா? என்ன ஃபாலோ அப் வைக்கணும்? அடுத்த படம் வந்தா எனக்கு கேஸ்ட் பண்ணுங்க அப்படிலாம் கேட்க மாட்டீங்களா? சோ தமிழ் சார் கிட்டயா? இல்ல ஆக்சுவலி அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு ரைட்டிங்ல. அவருக்கு நான் பேசி பல மாசம் ஆகுது. சோ என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. பட் ஐ திங்க் இப்போ இந்த வருஷம் soon they go do shoot. Okay, we'll see how it is. நல்லா இருக்கும், கண்டிப்பா நல்லா இருக்கும். because we all saw லப்பர் பந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரி குவாலிட்டி கதை வந்துட்டு எடுத்துட்டு வர ஒரு டைரக்டர் நம்மளுக்கு இருக்காரு. சோ சம ஆக்டர் ஒருத்தர் இருக்காரு. ஓகே, சோ நடுவுல ஒரு ரூமர் வச்சு நீங்க படம் டைரக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். இல்ல அது உண்மையா? அப்படி பண்ணலாம், கண்டிப்பா பண்ணி தான் தீருவேன். ஓகே, I'll do it but we'll see when it happens. கவின் சார் வச்சு படம் பண்ண போறீங்க, ரிஸ்க்லாம் சார் வச்சு அப்படிலாம் நிறைய ஒரு ரூமர்ஸ் வந்துச்சு. நான் கவின் சார் கிட்ட பேசினதே இல்ல ஒரு வாட்டி வாழ்க்கையில. ஓகே, சரி, ஓகே. ஸோ இப்போ யங் ஜென்ரேஷன் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்களா, உங்களோட பர்சனல் ஃபேவரட்னா இப்போ தமிழ் சினிமால யாரு? அனந்திகா, சஞ்சனா. சரி, ஓகே. மெயில் லீட்? ஏன் மெயில் லீட்? இல்ல அப்படி கேக்கல. ஐயோ, இல்லைங்க, ஒரு பர்சனல் ஃபேவரட்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க நீங்க நினைக்கிற ஒரு ஆள், அவ்வளவுதான். நிறைய பேர் இருக்காங்க இப்போ அப்கமிங்கா, எல்லாருமே பயங்கரமா நடிக்கிறாங்க. ஓகே, சோ ஐ திங்க் எங்களுக்கு இதுக்கப்புறம் ஃபியூச்சர் எங்களுக்கு கூட நடிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. everyone is doing really well. ஓகே, சோ டைரக்ஷன் கஷ்டமா ஆக்டிங்கா? பிடிச்சு பண்ணா எதுவுமே கஷ்டம் இல்ல. எல்லாத்தையும் ப்ரிப்பேரா வச்சிருக்காங்க. இல்லங்க, ரொம்ப தெளிவான பதில் சொல்றீங்க. நான் சொன்னேன் ரொம்ப கஷ்டப்படாம அப்படியே. ஓகே, சோ வந்துட்டு படம் எல்லாருமே இப்போ நான் என்ன கேட்டேன்னா அந்த படம் டீசர் பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே நம்ம வந்து ஒரு ஃபேமிலி டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு படம் பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து ட்ரெய்லர் பார்த்து டீசர் பார்த்து எல்லாருக்குமே இருக்கும். அப்படிங்கும் போது ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரலாம். அதான் சொல்றேன், ட்விஸ்ட் இருக்கு. ட்விஸ்ட் இருக்குன்னா ஓகேங்க, இப்போ ஒரு ஃபேமிலியா வந்தா அவங்க ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருக்கு. ஓகே, ஒரு ஃபேமிலியா தான் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போலாமா, அப்பா அம்மா எல்லாருமே. அம்மா அதுதான் சொல்றது. படம் வந்து கொஞ்சம் அந்த ட்ரீட்மெண்டா கொஞ்சம் கோக்கியா அந்த மாதிரி கியூட்டா அந்த மாதிரி இருக்கும். நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு மீட்டர்ல இருந்ததுல, இது பாண்டியராஜ் சார் மீட்டர்ல. பாண்டியராஜ் தலைவன் தலைவி பார்த்தோம் என்ன மீட்டர், அந்த மீட்டர்ல இருக்கு. ஓகே, சோ தேங்க் யூ சோ மச். நல்ல இன்டர்வியூ கொடுத்தீங்க. தேங்க் யூ. தேங்க் யூ.